தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு அமைச்சர் சம்பத்குமார் வழங்கிய பரிந்துரை கடிதம் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேக ஆட்சிக்கு வந்த பின் ஆவின் தலைவர், அரசு வழக்கறிஞர் உட்பட பல்வேறு நியமனங்களில் அக்கட்சி நிர்வாகிகள் வசூல் வேட்டையில் இறங்கியதாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாக தாவேக நிர்வாகிகளே சிலர் பொதுவெளியில் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் பெயரில் ஒரு வழக்கறிஞரை கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் பதவிக்கு பரிந்துரைக்கும் கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் பரிந்துரை கடிதம் கொடுத்துள்ள விவரமும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறிய நிலையில் அமைச்சர் சம்பத்குமார் வழங்கிய பரிந்துரை கடிதம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு அமைச்சர் சம்பத்குமார் வழங்கிய பரிந்துரை கடிதம் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேக ஆட்சிக்கு வந்த பின் ஆவின் தலைவர், அரசு வழக்கறிஞர் உட்பட பல்வேறு நியமனங்களில் அக்கட்சி நிர்வாகிகள் வசூல் வேட்டையில் இறங்கியதாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாக தாவேக நிர்வாகிகளே சிலர் பொதுவெளியில் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் பெயரில் ஒரு வழக்கறிஞரை கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் பதவிக்கு பரிந்துரைக்கும் கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் பரிந்துரை கடிதம் கொடுத்துள்ள விவரமும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறிய நிலையில் அமைச்சர் சம்பத்குமார் வழங்கிய பரிந்துரை கடிதம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு அமைச்சர் சம்பத்குமார் வழங்கிய பரிந்துரை கடிதம் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேக ஆட்சிக்கு வந்த பின் ஆவின் தலைவர், அரசு வழக்கறிஞர் உட்பட பல்வேறு நியமனங்களில் அக்கட்சி நிர்வாகிகள் வசூல் வேட்டையில் இறங்கியதாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாக தாவேக நிர்வாகிகளே சிலர் பொதுவெளியில் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் பெயரில் ஒரு வழக்கறிஞரை கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் பதவிக்கு பரிந்துரைக்கும் கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் பரிந்துரை கடிதம் கொடுத்துள்ள விவரமும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறிய நிலையில் அமைச்சர் சம்பத்குமார் வழங்கிய பரிந்துரை கடிதம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.